எஸ்தர் புஸ்தகத்தில் இருக்கிற மொர்தகாயை குறித்து அறியாத ஒரு பகுதி ஒன்று உண்டு. இந்த மொர்தகாய் என சொல்லப்படுகிற இந்த மனுஷனை தேவன் இரட்சகராய் தெரிந்து கொண்டார் அந்த நாட்களிலே. இதுதான் நான் அறிந்து கொண்ட ஒரு காரியமாக இருக்கிறது. மூன்றாம் பாலினம் வகையை சார்ந்தவன் இவன். கன்னிமாடத்தில் ஒரு அதிகாரியாய் இருக்கிறான். அந்த காலத்தில் அரசர்களுக்கு அந்தப்புறம் ஒன்று உண்டு, கன்னிமாடம் என்று சொல்லுவார்கள். அங்கே அந்த அரசனுக்கு ஏற்ற கன்னிகைகள் எல்லாம் தங்கியிருப்பார்கள். அவர்களை அங்கே பராமரிக்க, அவர்களுக்கு இந்த பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், இந்த மசாஜ் பார்லர்ஸ் என்று சொல்லுவார்கள், அதெல்லாம் அங்கே நடக்கும். அரசனுக்கு ஏற்ற அந்த கன்னிகைகள் அழகுபடுத்துவார்கள். இந்த அந்தப்புறத்தில் வேலை செய்ய சாதாரணமாக ஆண்கள் நியமிக்க மாட்டார்கள். பெண்கள் இருக்கிற இடம், அதனால் ஆண்கள் அதற்கு சரியாக இருக்க மாட்டார்கள் சொல்லி பெண்கள் நியமிப்பார்கள். பெண்கள் நியமித்தாலும் கடுமையான வேலைகள், பியூட்டி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் மிகுந்த கடுமையான ஒரு வேலைகளாக இருக்கும். அந்த வேலைகள் எல்லாம் பெண்களால் செய்ய முடியாது என்று சொல்லி இந்த மூன்றாம் பாலினம் வகையை சார்ந்தவர்களை அதில் தொழிலுக்கு அமர்த்தியிருப்பார்கள். அவர்கள்தான் இந்த கன்னி மாடத்தை கண்காணிக்கிற வேலையை அந்நாட்களில் செய்து வந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு கன்னி மாடத்தில் ஒரு அதிகாரியாய் இந்த மொர்தகாய் இருக்கிறான். இந்த மொர்தகாயினுடைய அண்ணன் மகள் தான் இந்த எஸ்தர். மொர்தகாய் தன் நிலைமையிலே அவன் உறுதியாக இருந்து தன் அந்த கன்னிமாடத்தில் அவன் ஒரு அதிகாரியாய் இருக்கிறது நிமித்தம் தன் அண்ணன் மகள் எஸ்தரை அந்த கன்னிமாடத்தில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறான். எஸ்தர் அழகுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காக. இந்த மொர்தகாய் ஒரு யூதன் என்று சொல்லி அதே எஸ்தர் புஸ்தகத்தில் ஒரு சாட்சியை குறித்து வாசிக்கிறோம். இந்த மனுஷன் ஒரு யூதன் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. யூதன் என்று சொன்னால் ஒரு ஜாதியின் அடிப்படையிலையோ பிறப்பின் அடிப்படையிலையோ யூதன் என்கிற அர்த்தத்தை விட அந்த மனுஷன் ஒரு யூதனாய் வாழ்ந்தான். அந்த வாழ்க்கை ஒரு யூதன் என்று சொல்லிதான் நாம் அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு புதிய ஏற்பாட்டினுடைய வேர்ஷன் என்ன என்று சொன்னால் கிறிஸ்தவன் என்று பொருள். அரசாங்க பதிவேடுகளிலே கிறிஸ்தவனாய் இருக்கலாம், அல்லது சபைகளிலே கூட கிறிஸ்தவர்களாய் நம்ம பதிவேற்றம் செய்யப்படலாம். ஆனால் கிறிஸ்தவனாய் வாழ்கிறது என்பது ஒரு கடினமான ஒரு காரியம். பரலோகம் ஒரு மனுஷனிடத்தில் இப்போ எதிர்பார்க்கிறது அவன் கிறிஸ்தவனாய் சுபாவங்களிலே வாழ வேண்டும் என்பது தான். அவன் யூதனாய் இருந்தால் அவனை மேற்கொள்ள முடியாது என்று ஒரு சாட்சி அங்கே எஸ்தர் புஸ்தகத்தில் எழுதியிருக்கு. அதே போல ஒரு மனுஷன் அர்த்தத்திலே கிறிஸ்தவனாய் வாழ்ந்தால் அவனை மேற்கொள்ள முடியாது. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அழகாக எழுதியிருக்கிறது, ஜெயங்கொள்வனுக்கு ஜாதிகமில் அதிகாரம் தருவேன் என்று சொல்லி. இந்த மொர்தகாய் அந்த கன்னி மாடத்தில் அந்த காவல் காத்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல அவன் இருக்கும்பொழுது ஆமான் அந்த இடத்துல வருகிறான். ஆமான் பார்த்து எல்லாரும் என்ன செய்கிறார்கள், அவனை பணிந்து கொள்கிறார்கள். இந்த மொர்தகாய் மாத்திரம் அவன் ஸ்திரமாக நிற்கிறான், பணிந்து கொள்ளவில்லை. அந்த மொர்தகாய் தன் நிலைமையை குறித்து அவன் ஒருபோதும் வெட்கப்பட்டதில்லை, வேதனைப்பட்டதில்லை. தான் தேவன் தனக்கு கொடுத்த அந்த சரீரத்தை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். இல்லாவிட்டால் அர்த்தத்திலே அவனால் யூதனாய் வாழ்ந்திருக்க முடியாது. அந்த நிலவரத்தில் அவன் அந்த கன்னிமாடத்தில் இருக்கையிலே ஆமான் வரும்பொழுது அவன் அசையாமல் இருக்கிறான். அர்த்தம் என்ன? தன்னுடைய நம்பிக்கையிலே தேவன் தனக்கு கொடுத்த அந்த சரீரத்திலே தேவன் தனக்கு கொடுத்த அந்த சுபாவங்களில் அவன் உறுதியாக இருக்கிறான். இதுதான் அர்த்தமாக இருக்கிறது. இப்படியா இருக்கையில்
அந்த மனுஷனை குறித்து அந்த சரித்திரத்தில், எஸ்தர் சரித்திரத்தில் அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. கடைசியிலே ஆமான் தான் செய்து வைத்த தூக்கு மேடையிலே அவனே மரித்து போகிறான் என்று சொல்லி அந்த மனுஷனை தேவன் ஒரு ஜெயாலியாய் வைத்தார். மொர்தெகாய் தனக்கு கொடுக்கப்பட்ட சரீரத்தை அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்தார், அதை ஆசீர்வதித்தார், சீஷனுக்கு விட்டு கொடுத்தார். ஆனால் பாத்திரத்தை அவர் எடுக்கும் பொழுது அவர் அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். தேவன் கொடுத்த அந்த சரீரம், அதிலே தான் அந்த திராட்சை ரசம் வார்க்கப்படுது. அந்த திராட்சை ரசம் என்று சொல்லுகிறது அவருடைய சித்தம் செய்யக்கூடிய அந்த காரியத்தை தான் அந்த திராட்சை ரசம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாத்திரத்தில் அந்த திராட்சை ரசம் வார்க்கப்படுவது போல நம்மளுடைய சரீரத்தில் சித்தம் நிறைவேற வேண்டும். அவருடைய சித்தம் என்ன என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டில் அழகாய் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அநேகர் நினைக்கிறார்கள், நான் இப்படியாய் பிறந்திருக்கிறேன், அழகில்லாமல் இருக்கிறேன், என் பாத்திரம் சரியாக இல்லை என்று சொல்லி குறை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மொர்தெகாய் அந்த பாத்திரத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டான். அந்த பாத்திரத்தை எடுத்து அவன் ஸ்தோத்திரம் பண்ணி, அதனால தான் அவனால் கடைசி வரையில் உள்ளத்தில் யூதனாய், சுபாவங்களிலே அவன் யூதனாய் வாழ்ந்தான். அந்த மொர்தெகாய் நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். மற்றவர்களெல்லாம் கிண்டல் பண்ணுகிறார்கள், கேலி பண்ணுகிறார்கள், தவறாய் பேசுகிறார்கள். இதெல்லாம் அவன் பொருட்படுத்தாமல், இது என் வாழ்க்கை, தேவன் கொடுத்த சரீரம், இந்த சரீரத்தில் நான் ஒரு யூதனாய் வாழ்வேன், இந்த சரீரத்தில் நான் புதிய ஏற்பாட்டு அர்த்தத்தில் ஒரு கிறிஸ்தவனாய் வாழ்வேன் என்ற தீர்மானம் தான் அந்த பாதத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி என்று சொல்லி புதிய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கிறோம்.